அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ரேஷன் கடைகளில் புதிய பொருள் வழங்குவது குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை, எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆவின் பால் பொருட்களை ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக ஆவின் அதிகாரிகள் தரப்பில் கூறியதாவது: ஆவின் தயாரிப்புகளை நியாய விலை கடைகளில் விற்பனை செய்ய இருக்கிறோம். தற்போது ஆவின் தயாரிப்புகள் பல்பொருள் அங்காடிகளில் விற்பனை செய்யப்படுகிறது. நியாய விலை கடைகளில் இடவசதி மற்றும் இதர வசதிகளை ஆய்வு செய்த பிறகு ஆவின் தயாரிப்புகளை விற்பனை செய்யப்படும். விரைவில் மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் ஆவின் பொருட்களை விற்பனை செய்யப்படும். இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ரேஷன் கடைகளில் விற்கும் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ரூபாய் 8 கோடி முதல் ரூபாய் 9 கோடி வரை கூடுதல் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த நிலையில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி நியாய விலை கடைகளில் சிறு தானியங்களையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராகி எனப்படும் கேழ்வரகை வெளி மாநிலங்களில் இருந்து இந்திய உணவு கழகம் மூலம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நியாய விலை கடைகளுக்கு முதல் 2ஆம் வெள்ளிக்கிழமைகளிலும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறை என்று இருப்பதை மாற்றி ஒரே கிழமையில் விடுமுறை அளிப்பது குறித்து பணியாளர்கள் சங்கங்களிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். இந்நிலையில் சில ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் போது எடை குறைவாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருகின்றன. இதை தீர்க்கும் வகையில் பொருட்களை பாக்கெட் செய்து விற்பனை செய்ய உணவுப் பொருள் வழங்கல் துறை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது.